ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு அண்ட் லேடிஸ் கண்டிப்பாக இது சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி தான். 30 வயசு தாண்டிட்டாலே நம்ம உமன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மூட்டு வலி, பேக் பெயின் எல்லாமே வந்துடும். ஸோ இதே எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம குழந்தைங்களாவது ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கணும். ஸோ வாங்க, இந்த கருப்புளுந்து இல்லைன்னா வெள்ளுளுந்து யூஸ் பண்ணி செய்கிற லட்டு எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி 1 கப் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா சரியாக இருக்கும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா செவந்துடும். ஸோ அளவாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே எள்ளு யூஸ் பண்ண போகிறோம். 1 கப் உளுந்து பருப்புக்கு 1/4 கப் நான் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணிங்கனாலுமே நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். நம்ம உளுந்து பருப்பு லட்டு அப்படின்றதுனால இது கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எள்ளுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் வறுத்ததுமே நல்லா பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். ஒரு இதுவும் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எல்லாமே பொரிய விட்டுட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன். அதுவும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையை நம்ம வறுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு தோல் ரொம்ப உதிர்ந்து வந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஊதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தோலோடவே ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா வறுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஆற விட்டுருவோம். எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஆற விடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆற விட்டுற வேண்டாம். நம்ம இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்தை மட்டும் எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து கூடவே நம்ம எள்ளு போட்டோம்னா எள்ளு எண்ணெய் விடும். ஸோ சரியாக அரைப்படாது. அதனால் ஃபர்ஸ்ட் உளுந்தை மட்டும் போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு ரவையை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக வர அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போது இதை உளுந்தை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த எள்ளையும் வேர்க்கடலையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு கருப்பு உளுந்து ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த எள்ளு அண்ட் வேர்க்கடலை இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும். சில சமயம் உளுந்த கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க, இல்லைனா உளுந்து புட்டு பண்ணி கொடுப்பாங்க. சில குழந்தைங்க அதை எல்லாமே லைக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆகும் கொடுத்து பேக் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். அவங்களும் ஸ்கூலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு வேர்க்கடலை எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம். ஓரளவு அது எல்லாமே ஆயில் விட்டு கொஞ்சம் கைக்கு பதமாக தான் இருக்குது. இப்போ நம்ம 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்சிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துப்போம். இப்போ இது எல்லாமே நல்லா சுற்றி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல பதமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சூடு பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா நெய் என்ன ஆகும்னா நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்தும் பொழுது கொஞ்சம் வரவரப்பு கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நல்ல பதமாக வந்துடும். இது கூடவே நமக்கு கேஷ்யூஸ் வேணும்னாலுமே நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அது எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிக்காமல் அந்த பவுடர்ஸை மட்டுமே நம்ம வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ நம்ம வெல்லம் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி கொடுத்துடலாம். ஸோ செய்யும் பொழுது நீங்கள் சேர்த்து செஞ்சுட்டு வெல்லம் மட்டுமே கடைசியாக எப்போ வேணுமோ அப்போ ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி கொடுக்குற மாதிரியும் பண்ணிக்க முடியும். இப்போ இது எல்லாமே பாருங்கள் நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இது நமக்கு எப்படியும் 2-3 டேஸ் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இதில் எங்கேயும் வாட்டர் ஆட் பண்ணல, மில்க் ஆட் பண்ணலை. அதனால் நிறைய நாள் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சாஃப்டாக அண்ட் சீக்கிரம் செய்யக்கூடிய ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.